ரெண்டட் வீட்ல இருக்கலாமா? இல்ல சொந்த வீட்ல இருக்கலாமா? ஸோ ஆப்வியஸான ஆன்சர் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, சார் ரெண்டட் வீட்ல எவ்வளோ கஷ்டம் இருக்கு தெரியுமா? சொந்த வீடு தான் அப்படின்றது எல்லாரோட பதிலா இருக்கும். பட் என்னன்னா, அதை எப்படி பிளான் பண்ண போறோம்? இப்போ வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும்? சிஸ்டமேட்டிக்கா எப்படி பண்ணலாம்? ஃபினான்ஷியல் பிளானிங்கோட எப்படி பண்ணலான்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். Hi there guys, welcome back. This is Kishoria, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இந்த சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான கனவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக என்ன பார்க்க போகிறோம்னா, ரெண்டட் வீட்டில் இருக்கலாமா? இல்லை சொந்த வீட்டில் இருக்கலாமா? ஸோ ஆப்வியஸான ஆன்சர் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, சார் ரெண்டட் வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா? சொந்த வீடு தான் அப்படின்றது எல்லாரோட பதிலாக இருக்கும். பட் என்னன்னா, அதை எப்படி பிளான் பண்ண போகிறோம்? இப்போ வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும்? இதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக எப்படி பண்ணலாம்? ஃபினான்ஷியல் பிளானிங்கோட எப்படி பண்ணலான்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒன்று தெளிவாக சொல்லிடுறேன். இது வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்குறவங்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ சொந்த வீடுன்னு சொல்லும்போது அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃப்ளாட்டில் நான் சொந்தமாக ஒரு வீடு வாங்க போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கான வீடியோ இது. இண்டிவிஜுவல் ஹவுஸை பற்றி பேசலை. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் ஹவுஸ் ஓனர்ஸ், ரைட்? இப்போ வந்து ஒரு வீடு பிளான் பண்ணிப்போம். அதோட விலை வந்து இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்டில் சென்னைக்குள்ளே வாங்க போகிறீங்கன்னா மினிமம் ஒரு 70 to 80 lakhs இல்லாமல் ஒரு 700, 800 ஸ்கொயர் ஃபீட் கூட வாங்க முடியாது. ஸோ 80 லட்ச ரூபா வந்து வீட்டோட வேல்யூன்னு வச்சுப்போம். இப்போ இந்த 80 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு 10 லட்ச ரூபா இனிஷியல் பேமெண்ட் போடுவோம், ரைட்? ரெண்டாவது 70 லட்ச ரூபா என்ன பண்ணுவோம், லோன் போடுவோம். அது 9% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுனா மந்த்லி இஎம்ஐ மட்டுமே எவ்வளோ வரும், கிட்டத்தட்ட 60,000, 58,744 வந்து நமக்கு இஎம்ஐ அமௌண்ட்டாக வரும், ரைட்? நம்ம இதை கட்டலான்னு முடிவு பண்ணுறோம். இப்போ என்ன விஷயம்னா, இதில் பெரிய ஷாக் எங்கே தெரியுமா வரும்? இப்போ நீங்கள் இஎம்ஐ கட்டுறீங்க பார்த்தீங்களா, இந்த இஎம்ஐயில் ஸ்டார்ட் பண்ணும்போது 70 லட்சம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, இஎம்ஐ 58,700, 60,000. அதில் வெறும் 10% தான் உங்களோட லோனுக்கு போகும். மிச்சம் 90% வட்டியாக போயிடும். அப்போ 52,000 வட்டி கட்டியிருப்பீங்க, 6,000 மட்டும் தான் அசல். அப்போ அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா வெறும் 6,93,000 அப்படியே தான் இருக்கும். ஏன்னா 6,000 மட்டும் தான் உங்களோட பிரின்சிபலில் கழிஞ்சிருக்கும். இதில் நிறைய பேர் இந்த ஒரு ஷாக் ஆகி ஒரு என்ன சொல்கிறது, பேங்க்கில் பிரச்சனை பண்ணுறதா இருக்கட்டும், போயிட்டு கேட்பாங்க, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு. இல்லை, ஏன் நான் இவ்வளோ கட்டியிருக்கேன், எனக்கு ஏன் கம்மியாக ஆகலை, என்னை ஏமாத்துறீங்களான்னு கேட்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இன்ட்ரெஸ்ட் ஒர்க் ஆகும். பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் அப்படி ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக எடுத்துருவாங்க, அசலில் ஸ்லோவாக தான் கழிப்பாங்க. இதுதான் பேங்க்கில் நடக்குது. இது சம்டைம் இது புரிதல் இல்லாமல் போயிட்டு பல பேருக்கு அது பிரச்சனையாகவும் முடிஞ்சிருக்கு. முதல்ல இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன நினச்சின்னு இருப்போம், ஒரு 10 வருஷம் இஎம்ஐ கட்டம்பா, 2025 வாங்கினேன், 2035 வரைக்கும் நான் இஎம்ஐ கட்டிட்டேன், மாதம் 60,000 கட்டினேன். அப்போ எப்படி பார்த்தீங்கன்னாலும் வருஷத்துக்கு 7 லட்ச ரூபா. நான் வாங்கின அமௌண்ட்டு 70 லட்ச ரூபா. 10 வருஷம் 7 லட்சம் இன்ட்டு 10, 70 லட்சம். நான் கிட்டத்தட்ட வாங்கின காசை கட்டிட்டேன். இப்போ போயிட்டு 10 வருஷம் கழிச்சு ப்ரீ க்ளோஸ் பண்ணிடலாம். எப்படியோ வட்டிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இருக்கும். நம்ம போய் அதை கட்டி முடிச்சிடலான்னு ஒரு பிளானில் வருவாங்க. அது பிளான் 10 வருஷம் கழிச்சு 120வது மாதம் முடிச்சுட்டு போகிறீங்க. ஓகே, ஒரு 5 லட்சம் எடுத்துகிட்டு போவோம், 10 லட்சம் எடுத்துகிட்டு போய் முடிச்சிடலாம். போய் பேங்க்கில் கேட்குறீங்க, எவ்வளோப்பா பேலன்ஸ் இருக்குது சொல்லு, நான் கட்டுறதுக்கு ரெடினா. பேங்க் எல்லாத்தையும் போட்டு கணக்கு பார்த்து சொல்லுவாங்க, சார் நீங்கள் கட்ட வேண்டியது இன்னும் ஒரு 58 லட்சம் இருக்குதுன்னுவாங்க. சார் வாங்கினது 70 லட்சம், 70 லட்சம் கட்டிட்டேன், 58 லட்சம் இருக்குன்றீங்க. ப்ளஸ் என்ன சொல்லுவாங்க, சார் 58 லட்சம் மட்டும் இல்லை, ப்ளஸ் ஃபோர் க்ளோசர் சார்ஜ் ஒரு 3 to 4% வரும். அப்போ எல்லாம் சேர்த்து ஒரு 60 லட்ச ரூபா. ஏன்னா 70 லட்சம் கட்டியிருக்கேன், 10 லட்சம் தான் கழிஞ்சிருக்குன்றீங்க. 60 லட்சம் எங்கே போச்சுன்னா 60 லட்சம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் போயிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு 10 வருஷம் நீங்கள் கட்டினது எல்லாமே எங்கே போச்சு, இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் போயிடுச்சு. அப்போது இந்த 10 வருஷம் வரைக்கும் இஎம்ஐ கட்டுவோம், 10வது வருஷத்துக்குள்ளே நான் எப்படியாவது மொத்தமாக முடிச்சிடணும்னு நினைக்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிக்கிறது வேஸ்ட். ஏன்னா வட்டியை மட்டும் ஃபுல்லாக கட்டி வச்சுருப்பீங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் என்ன பண்ணலாம், அப்போ என்ன கொஞ்சம் தெளிவாக பண்ணால் இந்த இஎம்ஐ சீக்கிரம் முடிக்கலான்றது அதுக்கு தனி வீடியோவாக பார்க்கலாம். இன்கேஸ் அந்த வீடியோ வேணும்னா கீழே இஎம்ஐன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இதில் வந்து 10 வருஷம் ஒருத்தர் கஷ்டப்பட்டு 70 லட்ச ரூபா கட்ட போயிருக்கு, ஆனால் வட்டி மட்டும் 60 லட்ச ரூபா போயிருக்கும், 10 லட்சம் தான் அசலில் போயிருக்குன்னா இதுதான் ரியாலிட்டி. ஆனால் மக்கள் இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்களோட ரூல் இது. பேங்க்கில் லோன் வாங்குற போது எங்களோட லோனுக்கான இது நாங்கள் இப்படி தான் வச்சுருக்கோன்றது. சரி, இப்போ நீங்கள் 70 லட்ச ரூபாவில் கட்டி முடிச்சிட்டிங்க. இப்போ மொத்தமாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா 25 வருஷம் கழிச்சு அந்த வீட்டுக்கு எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்கன்னா, 70 லட்சம் வாங்கினதுக்கு கிட்டத்தட்ட 1,76 லட்ச ரூபா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து கட்டியிருப்பீங்க. அப்போ அதில் 1 கோடி ரூபா எதுக்கு போயிருக்கு, இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் போயிருக்கும். ஆனால் வீடு வாங்கும்போது, வீடு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்,
சார் வீடு அப்ரிஷியேட் ஆயிடுமே! இவனுக்கு எவ்வளோ ஏறிச்சு தெரியுமா? நான் 80,00,000க்கு வாங்கினேன். இன்னைக்கு 3 கோடி அதோட வீடு. கரெக்ட் தான். ஆனா நீங்க 80,00,000க்கு வாங்கல. 1.25 கோடி வாங்கியிருக்கீங்க. பிளஸ் ரூ. 10,00,000 போட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 2,00,00,000 வாங்கிட்டு 3 கோடி ஆயிருக்கு. இதுதான் பேசிக் கால்குலேஷன். நம்ம வந்து 80,00,000த்தையே மைண்ட்ல வச்சு பேசிட்டு இருப்போம். ஆனா நடுவுல கட்டின எக்ஸ்ட்ரா வந்து மறந்துருவோம். நீங்க கட்டினது கிட்டத்தட்ட 2 கோடி. இப்போ வீடு ஒரு 25 வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் இந்தியாவோட ஹவுசிங் பிரைசஸ் ஆவரேஜா எவ்வளோ ஏறும்னா 6.5% ஏறும்னு போட்டிருக்காங்க. ஸோ அதோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3,62,00,000. ரூ. 80,00,000 வீடு கிட்டத்தட்ட எவ்வளோ ஆயிடுச்சு? ஒரு 5 மடங்கு கிட்ட ஏறி இருக்கு. இன் பீரியட் ஆஃப் 25 இயர்ஸ். இது நான் எதை வச்சு சொல்றேன்னா, திஸ் இஸ் ஃபார் ஃபிளாட் சிஸ்டம். அதனால தான் நான் முதலே சொல்லிட்டேன், இண்டிவிஜுவல் ஹவுஸ் பத்தி பேசல, லேண்ட பத்தி பேசல. இது ஃபிளாட். ஏன்னா ஃபிளாட்ல உங்களுக்கு யூடிஎஸ் தான் இருக்கும். நீங்க நினைச்ச உடனே இடிச்சிட்டு வாங்க முடியாது, கட்ட முடியாது. இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஃபிளாட்ல இருந்தீங்கன்னா யூடிஎஸ் இன்னும் அதுதான் 99 வருஷம் அக்ரிமெண்ட் முடிச்சிட்ட பிறகு தான் இது எல்லாமே. ஸோ அது வரைக்கும் இப்போதைக்கு 3 கோடி 3.5 கோடி ஏறி இருக்குன்னா, அதில் நீங்கள் கட்டினது கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடினா நெட் ப்ராஃபிட்டு 1,76,000. இதில் நீங்கள் இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது அட்ஜஸ்டட் டு இன்ஃப்ளேஷனும் இருக்குது. இன்ஃப்ளேஷனோட பேலன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூ வேல்யூ வந்து அட்ஜஸ்டட் டு இன்ஃப்ளேஷன் ஒரு அன்னைக்கு 3,24,00,000 இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, கடைசியில் அதோட வேல்யூ இன்னைக்கான வேல்யூ வந்து 1,36,00,000 என்னவோ அன்னைக்கு அதுதான் வேல்யூவாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் என்ன நான் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம லெட்ஸே இந்த வீடை வாங்குறதுக்கு பதில் இது ஒரு 100, 200, 500 ஃப்ளாட் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். ஒரு பெரிய ஃப்ளாட்ஸில் தான் போய் நீங்கள் வீடை வாங்கலான்னு பிளான் பண்ணுறீங்க. முதல்ல எதுக்கு வாங்குறீங்க? சார் அம்யூனிட்டிஸ் இருக்குது, நியர்பை ஸ்கூல் இருக்குது, பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, இல்லை ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது. உள்ள ஜிம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, டென்னிஸ் கிளப் இருக்குது, எல்லாமே இருக்குதுன்னு வச்சுப்போம். இதெல்லாம் இருக்குது. இங்கே போய் நான் அதனால தான் இந்த ஃப்ளாட்டை வாங்குறேன். இப்போது சின்னதை யோசிச்சு பாருங்களேன். நம்ம இது வாங்குறதுக்கு பதில் அதே இடத்துல ரெண்ட் பண்ணிங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ்? 80,00,000 கொடுத்து வாங்கிட்டாலும் அதே ஃப்ளாட்டு ஒருத்தர் வாங்கி வச்சவர் ரெண்ட் கொடுவாரு. எவ்வளோக்கு? ஒரு 20,000. டபுள் பெட்ரூம் 20,000 சொல்லு. ஸோ அதே இது நம்ம 20,000க்கு ரெண்டலாக போயிட்டோம்னா எல்லா அம்யூனிட்டிஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? ஆனால் இதில் இப்போ என்ன ஒரு பெரிய கேள்வி வருதுன்னா, சார் 20,000 கொடுப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஹவுஸ் ஓனர் எனக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? உங்களுக்கு வந்து ரெண்டல் வீட்டில் இருக்கவங்க தான் தெரியும், உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் நிறைய கேள்வி வரும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ரெண்டல் ஹவுஸில் பிரச்சனைன்னு சொல்கிறது எங்கே வரும்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்குது, கீழே மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் ஹவுஸ் ஓனர் இருப்பார், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டேரண்ட் இருப்பாங்க. அடிக்கடி இது பண்ணாத அதை பண்ணாத எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது பயங்கர கஷ்டமாக தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. 500 ஃப்ளாட் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டில் உங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டு ஹவுஸ் ஓனர்னா பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்க போகிறார். அவர் சம்டைம் அங்கேயே இருக்க மாட்டார், வேறு எங்கேயோ இருப்பார், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஃப்ளாட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? மேபி சின்ன சின்ன அம்யூனிட்டிஸில் கொஞ்சம் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும், கலரு வீடுக்கு இதெல்லாம் மட்டும் தானே தவிர, மற்றபடிக்கு நீங்கள் இண்டிவிஜுவல் ஹவுஸில் ரெண்டலில் இருக்கும் பிரச்சனை வந்து நீங்கள் அதே இது வந்து ஃப்ளாட்டில் இருக்கும்லாம் சொல்ல முடியாது. அண்ட் ஒன் மோர் திங்கு, நீங்கள் ஃப்ளாட்டில் வாங்கிட்ட பிறகும் இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஃப்ரீடம் இங்கே இருக்குன்றது இங்கே கிடையாது. ஏன்னா ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச எங்கள் அங்கிளில் கூட ஃப்ளாட்ஸ் வச்சுருக்காங்க, ஃப்ளாட்டை வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிறது இதுதான், என்னென்னா ஃப்ளாட்டு பேருக்கு தான் ஓனரு. ஆனால் இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட 10 பேர் 20 ஃப்ளாட் இருக்குது, அப்போ 100 ஃப்ளாட் இருக்குன்னா எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணி தான் பண்ணி ஆகணும். அதில் 10 பேர் பண்ண மாட்டேன்னுவான், கொடுக்க மாட்டேன்னுவான், ஒருத்தன் ஊருக்கு போயிட்டு இருப்பான், இதோ தரேன்னுவாங்க. அதனால எல்லாமே வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும், எல்லாரும் சேர்ந்து போட்டு பண்ணணும், எல்லாரையும் கேதர் பண்ணுறோம், இதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதில் நடுவில் ஒருத்தர் வாய்ஸ் மெசேஜ் போடுவார், திட்டுவான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் ரியாலிட்டியில் கேட்டிருக்கேன். ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் சொந்த வீடு வாங்கினாலும் ஃப்ளாட் நீங்கள் நார்மல் ஒரு இண்டிவிஜுவலாக வாங்கி தனியாக இருக்கிற ஃபீலுக்கு வராது. ஏன்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 50% ஓனர்ஷிப் மாதிரி தான். ஏன்னா நிறைய எல்லாருமே கூட்டாக தான் பண்ணி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு நம்ம வீடு வாங்குறது காட்டிலும் நீங்கள் ரெண்டலுக்கு போயிட்டீங்கன்னு ஒரு கான்செப்ட் வச்சுப்போம். அந்த ரெண்ட்டு வந்து ஒரு 20,000 கட்டுறீங்க மாதம். 5% இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும்ல வருஷம் வருஷம், அதையும் இதில் போட்டாச்சு. என்ன பண்ணுறீங்க, பேலன்ஸ் இருக்குது, இந்த 58,000 உங்களால் கட்ட முடியும்னு சொல்லி தானே இதை இஎம்ஐக்கே போகிறீங்க. இந்த 20,000 மட்டும் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ரெண்ட்டுக்கு எடுத்து வச்சுட்டு 38,000 எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எஸ்ஐபியில் போடுறீங்க. மாதம் மாதம் எஸ்ஐபியாக போட்டுட்டு வரீங்க. இல்லை நீங்களே ட்ரேடிங் பண்ண தெரியும் அப்படின்ற பட்சத்தில் மந்த்லி ஒரு 2-3 ஸ்டாக்ஸை பிக் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரீங்க. ப்ளஸ் இந்த 10,00,000 அட்வான்ஸ் போடலான்னு பண்ணீங்களா, அந்த 10,00,000 இதுவும் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறீங்க, ஒரு லம்சம் அமௌண்ட்லையும் போட்டாச்சு. இப்போ அப்படி போட்ட பிறகு என்ன ஆகுதுன்னா, ஒரு 15 இயர்ஸ் டவுன் த லைனில் நீங்கள் 38,000 போட்டு எஸ்ஐபி கட்டிட்டு இருந்தது
உங்களுக்கு 1,97,00,000 ஆயிடும். ஆவரேஜா 13% போட்டிருக்கேன். ஏன்னா நிஃப்டில வந்து ஆவரேஜ் 12 to 14% ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் லாஸ்ட் 25 இயர்ஸா குடுத்துட்டு இருக்கு. டேட்டாஸ் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு 15 வருஷம் போட்டிருக்கீங்கன்னா, ரூ. 38,000 வந்து 1,97 ஆயிடுது. 10,00,000 லம்சமும் இதுவாயிட்டு, டோட்டல் வந்து ரூ. 2,60,00,000 உங்க கையில நிக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாரி, இந்த ஃப்ளாட்டும் என்ன ஆகும்? அப்ரிஷியேட் ஆயிட்டே தான் இருக்கும். அப்ரிஷியேட் ஆகும்போது, அது 15 வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா, ரூ. 1,93,00,000 சார் 2,00,00,000ன்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 80,00,000 ஃப்ளாட்டு 15 வருஷத்துல 2,00,00,000 ஆயிடுச்சு. நான் இத ஃப்ளாட்ட சொல்றேன். நீங்க ஃப்ளாட்ல வந்து இந்த லேண்டுல ஏறுற மாரிலாம் எதிர்பார்க்க கூடாது. லேண்ட காட்டிலும் இந்த சில இடம்லாம் இப்ப என்ன சொல்லுவாங்க, ரூ. 4,000 வாங்குனேன். இன்னைக்கு ரூ. 10,000 போகுது ஸ்கொயர் ஃபீட்டு. ரூ. 10,000 வாங்குனேன். இன்னைக்கு 20,000 போகுது. இன்னொன்னு யோசிச்சு பாருங்க. ரூ. 20,000 ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்னா 1,00,000 போகுமா? ரீசனபிளா இருக்காது வாங்குறதுக்கு. புரியுதுங்களா? எல்லாருமே அந்த ஒரு ஃப்ளாட்ட தான் அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்டேஜ் தாண்டிடுச்சுன்னா, வாங்குறதுக்கான கேப்பபிலிட்டி கம்மியாயிடும். அந்த ஒரு சர்டன் லெவல்ல இருக்கவங்க மட்டும் தான் வாங்க முடியுன்ற இது இருக்கு. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல ஸ்டாக்னேட் ஆகும். 2,000, 3,000 இருக்கிற ஸ்கொயர் ஃபீட்டு 5,000 ஆகலாம், 10,000 ஆகலாம். ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்டாக்னேட் ஆகும். அண்ட் மோர் சோ எவர் நீங்க இருக்கிறது அபார்ட்மெண்ட்டு. அதனால யூடிஎஸ் வேல்யூல கம்மியா தான் இருக்கு. ஸோ அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ 15 இயர்ஸ் கழிச்சு உங்ககிட்ட 2,00,00,000 இருக்கா? இந்த 2,50,00,000 2,60,00,000 இருக்குல்ல. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? 15 இயர்ஸ் கழிச்சு ஃபுல் அமௌண்ட் குடுத்தே என்ன பண்ணிடலாம்? ஃப்ளாட்ட வாங்கிக்கலாமா? அண்ட் ஒன் மோர் திங் யோசிச்சு பாருங்க. 15 இயர்ஸ் கழிச்சு நீங்க அந்த ஃப்ளாட்ட வாங்கணும். புதுசா எவ்வளோ ஃப்ளாட்ஸ் கட்டிட்டு இருப்பாங்கல்ல. போய் அந்த ஃப்ளாட்ட வாங்கிக்கலாமா? ஸோ 15 இயர்ஸ் கழிச்சு புது ஃப்ளாட்டு உங்களுக்கு புடிச்சா மாரி ஒரு ஃப்ளாட்டையும் வாங்கிக்கலாம். பிளஸ் ரூ. 60,00,000 கேஷும் கையில இருக்கும். திஸ் இஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஒருவேளை உங்களுக்கு இந்த எஸ்ஐபி பத்தி ஒண்ணுமே தெரியல. எஸ்ஐபினா என்ன? இல்ல இந்த ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் இத பத்திலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியலன்னா, வி அட் ட்ரேட் அச்சீவர்ஸ் வி டீச் பீப்பிள் எப்படி வந்து ஒரு ஸ்டாக்க செலக்ட் பண்ணணும். ஃபண்டமெண்டலா எப்படி அனலைஸ் பண்ணணும். டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணி இந்த கம்பெனி ஏறுமா, இறங்குமா, ஃபியூ இயர்ஸ்ல இது என்ன ஆகும். இது எல்லாமே வந்து நம்ம ட்ரேட் அச்சீவர்ல வந்து கத்துக் குடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்க வேணும்னா எங்களோட கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணீங்கனாலும் நம்ம சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, பெங்களூர் அண்ட் மலேசியால 5 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ மலேசியால மட்டும் டைரக்ட் கிளாஸ் இல்ல. மத்த எல்லா பிரான்ச்சஸ்லயும் உங்களுக்கு டைரக்ட் கிளாஸஸ் இருக்கு. ஸோ இன்கேஸ் அத பத்தின டீடைல்ஸ் வேணும்னாலும் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டீங்கன்னா they will give you all the details. ப்ளஸ் இது இல்லாம நான் பிரான்ச்சுக்கு வர முடியலனாலும் we do have ஆன்லைன் கிளாஸஸ் as well. அந்த ஆன்லைன் கிளாஸஸ் நீங்க கால் பண்ணி கேட்டீங்கனாலும் they will give you all the details. ஸோ இப்போ இது எப்படின்றத பார்க்கலாம். நமக்கு வீடையும் கடன் இல்லாம வாங்கிட்டு ப்ளஸ் கையில கேஷும் இருக்கிறது ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இல்லையா 15 வருஷம் நான் இஎம்ஐ கட்டிட்டு இன்னும் 40,00,000 எனக்கு பேங்க்ல என்ன இருக்கும்? பெண்டிங் இஎம்ஐ கட்டணும்னு காட்டும். 40,00,000 நான் வட்டிய கட்டிட்டு ரூ. 1,00,00,000 70,00,000 நான் கட்டிட்டு பேலன்ஸ் இன்னும் 40,00,000 கட்டணும்னு சொல்றது பெட்டரா? இல்ல 15 வருஷம் கழிச்சு எல்லாமே நான் ஃபுல் காசு குடுத்து நான் அந்த ஃப்ளாட்ட வாங்கிட்டு பிளஸ் ஒரு 50, 60,00,000 கையில வச்சிருக்கிறது பெட்டரா? ஸோ நீங்களே யோசிச்சுக்கோங்க. தட் இஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். நான் ஜஸ்ட் கால்குலேஷன் தான் காட்டுறேன். இப்படிதான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பண்ணா உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரைட். ஸோ அப்ப இன்னொன்னு என்னன்னா, இப்ப ஒரு கேள்வி வரும். சார் நீங்க சொல்றதெல்லாம் ரைட்டு. எஸ்ஐபி நான் போட்டேன் 2,60 வந்துச்சு எல்லாம் ஓகே. அதுக்கு இன்ஃப்ளேஷன் இல்லையா? கண்டிப்பா இன்ஃப்ளேஷன் இருக்கு. என்ன பாருங்க, இன்ஃப்ளேட்டட் வேல்யூ எஸ்ஐபி வந்து ரூ. 38,000 போட்டோம். 15 வருஷத்துக்கு 2,60. அன்னைக்கு அட்ஜஸ்டட் டு இன்ஃப்ளேஷன் அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா, 1,44,00,000 தான் அதோட வேல்யூ. அதே மாரி தானே வீடும். வீடோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1,10,00,000 இருக்கும். 15 இயர்ஸ்ல. அந்த ரூ. 2,00,00,000 வீடு அட்ஜஸ்ட் டு இன்ஃப்ளேஷன் இன்னைக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, 1,01,10 இருக்கும். ஸோ அப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு மேட்ச் ஆயிடும். அண்ட் ஒன் மோர் திங், வீடு வாங்குறது மட்டும் இல்லங்க. வீடு வாங்கிட்ட பிறகு ரூ. 80,00,000 வீட்டுக்கு உங்களுக்கு டெப்ரிசியேஷன் இருக்கு. மெயின்டனன்ஸ் இருக்கு. பிளஸ் டாக்ஸ் இருக்கு. வாட்டர் டாக்ஸா இருக்கட்டும், மத்த டாக்ஸஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா வீட்டுக்கு. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியாகணும்? அதுவும் மாசம் மாசம் கட்டிட்டு தான் இருக்கணும். 25 வருஷம் இல்ல ஒரு 15 வருஷம் கழிச்சு 25 வருஷம் வச்சுக்கோங்களேன். உங்களோட இது இஎம்ஐ கட்டி முடியறதுக்குள்ள அது பழைய பில்டிங் ஆயிடும். சரி, நார்மலா இன்னைக்கு ஒரு சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா, எத்தனை பேர் நீங்க போய் 25, 30 வருஷம் இருக்கக்கூடிய ஃப்ளாட்ட வாங்குவீங்களா? இல்ல ஒரு 5 வருஷம், 10 வருஷத்துக்குள்ள இருக்கிற ஃப்ளாட்ட வாங்குவீங்களா? ஸோ ஆப்வியஸ்லி எவ்ரிபடி வில் பி கோயிங் ஃபார் லெஸ்ஸர். ஏன்னா ஒரு 20 வருஷம் தாண்டிடுச்சுன்னா பில்டிங்ல ரெகுலரா மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் வரும். அதுவும் ஃப்ளாட்டுன்னும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லாருக்குமே பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் 5 to 10 இயர்ஸ்க்குள்ள இருக்கிறதா வாங்க ட்ரை பண்ணுவோம். அப்போ 25 வருஷம் நீங்க கட்டி முடிக்கிறதுக்குள்ள அந்த ஃப்ளாட்டோட இது நிலைமை என்ன? அப்போ ஆட்டோமேட்டிக்கா டிப்ரிசியேஷன் வேல்யூவும் இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம என்னன்னா இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு பண்ணும்போது இட் வில் பி மோர் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இப்போ எனக்கு என்னன்னா, நான் வீடையும் வாங்கிட்டேன். 15th இயர்ல வீடையும் வாங்கிட்டேன். பிளஸ் கையில கேஷும் வைக்கும்போது ஐ ஃபீல் மோர் செக்யூர். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ இன்னொரு இது என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இதெல்லாம் சொல்றீங்களே, எனக்கு வந்து மந்த்லி வருஷம் வருஷம் வாடகை ஏறிக்கிட்டே போகுது. ஆனால் இஎம்ஐ ஃபிக்ஸ்டா இருக்கும். அதுலேயும் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நிறைய பேருக்கு இந்த ரெப்போ ரேட்டை பற்றி தெரியறதில்ல. ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் வந்து 2021
22ல பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐயோட ரெப்போ ரேட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 4% இருந்துச்சு. இன்னைக்கு எவ்வளோ இருக்குன்னா, கிட்டத்தட்ட 6.5% இருக்கு. 2%, 2.5% ஏறி இருக்கு. உங்களோட ஹவுசிங் லோன் என்ன ஆகும்னா, ஃப்ளோட்டிங்ல இருக்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் ஏறும். நெறைய பேர் என்ன பண்ண மாட்டோம்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிடுச்சுன்ன உடனே இஎம்ஐ வந்து எக்ஸ்ட்ரா கட்டுறேன்னு சொல்ல மாட்டோம். நான் 25 வருஷம் போட்டது எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 25 வருஷமா இருக்காது. 30 வருஷமா மாறியிருக்கும். ஏன்னா, இன்ட்ரெஸ்ட் ஏறுன உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த இதுக்கு வந்து நீங்க இஎம்ஐய அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏத்தி கட்டியிருக்கணும். 60,000ன்றத 65,000 கட்டியிருக்கணும். ஆனா நம்ம எத்தன பேர் அத பண்ணுவோம்? பண்ண மாட்டோம்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது எங்க போகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இஎம்ஐஸ் வந்து ஜாஸ்தியாயிட்டே போகும். ஸோ அதனால இதுல மட்டும் தான் ஏறும்னு கிடையாது. இதுலயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரிஸ்க் இருக்கு. ஏன்னா, பிகாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஃபிக்ஸ்டு போனீங்கன்னா அது டோட்டலா டிஃபரெண்ட். பட் இன்கேஸ் ஃப்ளோட்டிங்ல இருக்கவங்களுக்கு இந்த ரிஸ்க்கும் இன்வால்வ்டு தான். ஸோ இது எல்லாமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு, நீங்க ஒரு ஃபினான்ஷியல் டெசிஷன எப்படி எடுக்கலான்றது தெளிவா எடுங்க. பட் நான் கால்குலேட்டிவா காட்டும்போது, நீங்க ப்ராப்பரா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 15 இயர்ஸ்ல அதே வீடு, அதே ஃப்ளாட்டு, ஒரு நல்ல புது ஃப்ளாட்டு, ப்ளஸ் கையில கேஷ் இருக்கிறது இட் வில் பி பெட்டர். பட் இருந்தாலும் உங்களோட ஃபினான்ஷியல் டெசிஷன் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு வைஸான டெசிஷன் எடுங்க. ஆல்ரைட். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.